வனாசுரன் என்ற சக்தி வாய்ந்த அசுரன் சிவபெருமானின் உண்மை பக்தன். சிவன் அவனுக்கு வாக்குறுதி அளித்து அவனை எப்போதும் காப்பாற்றுவேன் என்றார். வனாசுரனின் மகள் ஊஷா ஒரு நாள் கனவில் ஒரு இளைஞனை பார்த்து அவனை காதலிக்க ஆரம்பித்தாள். அந்த இளைஞன் வேறொருவன் இல்லை, கிருஷ்ணனின் பேரன் அனிருத்தனே. சித்திரலேகா என்ற தோழி மந்திர சக்தியால் அனிருத்தனை ஊஷாவிடம் அழைத்து வந்தாள். ஆனால் வனாசுரன் இதை அறிந்து அனிருத்தனை சிறையில் அடைத்தான். கிருஷ்ணன் இதை கேட்டு தன் பேரனை மீட்க படையெடுத்து வந்தார். வனாசுரனின் பாதுகாப்புக்காக சிவபெருமான் வந்ததால் கிருஷ்ணனும் சிவபெருமானும் யுத்தத்தில் மோதினர். ஆனால் யுத்தத்தின் நடுவே தங்களது நேசம் மற்றும் பக்தர்களின் மீது உள்ள பாசத்தை நினைத்தவர்கள் இருவரும் போரை கைவிட்டனர். சிவபெருமான் கிருஷ்ணனை நோக்கி, நாம் இருவரும் பக்தர்களின் நம்பிக்கையை காப்பாற்றியதே உண்மையான கடமை அல்லவா என்றார். கிருஷ்ணனும் நாம் ஒன்றே மகாதேவா என கூறினார். இறுதியில் சிவன் அனிருத்த உஷாவின் காதலை ஆசீர்வதித்தார். கிருஷ்ணனும் வனாசுரனை மன்னித்தார். அவர்கள் இருவரும் நட்பின் அழகையும் ஒற்றுமையின் சக்தியையும் உலகிற்கு எடுத்துக்காட்டினர்.